அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு போண்டா, தவளை போண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லா பருப்பும் ஒரு கப் போட்டு ஒரே ரேஷோவில் ஊற வச்சுருக்கேன். பாசிக்காய் பருப்பு ஒரு கப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, பருப்பு ஒரு கப்பு, எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பு ஒரு கப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி, பெருஞ்சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். பாருங்க, இது மாதிரி அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கினேன். கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைக்கும் இருக்கக்கூடாது, மீடியமாக போட்டு அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். அதிலே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி போட்டு தான் அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போடலாம். மாவு நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணணும். இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்படி எடுத்து போட்டு நல்லா பால் மாதிரி வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவை சின்ன சின்ன பாலாக ஆக்கி இதில் போட்டுடலாம். ஈஸியாக செய்யலாம். யாராவது வந்துட்டா டக்குன்னு நம்ம அரைச்சிட்டு ஆனியன் போட்டு அப்படியே செய்ய வேண்டியது போண்டா. நல்லா வேகட்டும். ஆயில் இந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தால் தான் போண்டாவும் நல்லா கிறிஸ்பியாக வேகணும். லைட்டாக திருப்பிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஆயில் ஹீட்டாக இருந்ததால நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஹீட்டு குறைஞ்சதால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. பாருங்கள், நல்லா சூடாக இருக்கணும் ஆயில். இது போண்டா போடுறதுக்கு மட்டும்
இப்போ பாருங்கள் சூடான தவளை போண்டா ரெடி ஆயிடுச்சு, பருப்பு போண்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.